ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜூலை வெயிட் லாஸ் டே 11 பார்க்குறோம். வியாழக்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ. காலையில் பசங்களுக்கு லஞ்செலாம் ரெடி பண்ணிட்டேன். லஞ்சு லெமன் ரைஸ், சேனக்கிழங்கு வறுவல், பொண்ணுக்கு தர்பீஸ், பையனுக்கு பப்பாளி. ஸ்நாக்ஸ் பேக் பண்ணி பசங்களை ஸ்கூல் அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தான் வெயிட் செக் பண்ணேன். நான் வெயிட் லாஸ் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெதுவாக தான் நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். உடனே அதிக வெயிட் குறைக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கலாம். வெயிட் பார்த்திங்கன்னா 72.400 இருக்குது. நேற்றை விட இன்றைக்கி 100 கிராம் கெயின் ஆகிருக்கு. சரி, ஓகே, பரவாயில்ல. இஞ்சி சாறு அரைச்சி வச்சுட்டு போயிருந்தேன். இப்போ அதை குடிச்சிடலாம். அரைச்சி வச்சுட்டு உடனே குடிக்கக்கூடாதாம்மா. கொஞ்சம் நேரம் வச்சுட்டா கீழே அடியில் பார்த்திங்கன்னா வெளியேறுன்னு இருக்கும். அதை குடித்தா அல்சர் வந்துடுமா. இது பாருங்கள், மாவு மாதிரி இருக்குது. அதுதான் குடிக்கக்கூடாதான். நான் வந்து குடிச்சிட்டேன். குடிச்சிட்டு காமிக்கிறேன். அந்த மாவு வந்து கீழே தங்கிருச்சு. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் வாட்டி குடிக்கிறேன். அல்சர் வர்ற மாதிரி இருந்ததுன்னு நீங்கள் குடிக்காதீங்க. என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக லெமன் ரைஸு, சேனக்கிழங்கு வறுவல், அப்புறம் 3 முட்டை போட்டு நிறைய வெங்காயம் போட்டு ஆம்லெட் ரெடி பண்ணி சாப்பிட்டேன். செம்ம ஃபில்லிங்காக இருந்தது. இன்றைக்கி வந்து முட்டை மட்டும் சாப்பிட்லான்னு நினச்சேன். ஆனால் பார்த்திங்கன்னா சேனக்கிழங்கு வறுவலும் லெமன் சாதமும் செம்மையாக இருந்தது. அதையும் வச்சு சாப்பிட்டேன். இன்றைக்கி விட்டோம்னா நாளைக்கு வெள்ளி, அடுத்து சனி சாப்பிட முடியாது. ஆனால் நான்வெஜ்லாம் சாப்பிடுவேன். இருந்தாலும் என் மனசுக்கு நேராக முடியாத அன்னைக்கு நான் வந்து சாப்பிட்றதில்ல. முடிகிற அன்னைக்கு சாப்பிட்றதில்ல. அவங்க வந்து செய்யுங்க, நான்வெஜ் செய்யுங்கன்னு சொன்னால் தான் செய்வேன். மற்றபடி நானாக போய் சனிக்கிழமை சாப்பிட மாட்டேன். அடுத்து ஞாயிற்றுக்கிழமை கோயிலில் திருவிழா, கூழ் ஊற்றுறாங்க. திங்கக்கிழமை எப்போவுமே சாப்பிட மாட்டேன். செவ்வாய்க்கிழமை அடுத்து சாமி கும்பிடுவதனால சாப்பிட முடியாது. புதன்கிழமை என்ன விசேஷம் வருது அப்படின்றது தெரியல. அதனால் இன்றைக்கி சாப்பிட்றலான்னு சொல்லிவிட்டு முட்டை ஊற்றி சாப்பிட்டேன். வளவளன்னு பேசுகிறேன்ல. ஆக மொத்தத்தில் முட்டை மட்டும் சாப்பிட்லான்னு நினச்சேன். சாப்பாடோடு சேர்த்து சாப்பிட்டேன். 3 செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் ஓவர் ஆயிடுச்சு. 11 மணி பார்த்திங்கன்னா தர்பீஸ் சாப்பிட்டுட்ருக்கேன். இன்றைக்கி என்னமோ வாய் உளறிகிட்டே இருக்குது. தர்பீஸ் எடுத்து வச்சுருந்தேன், அதை சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி ஃபுல்லாகவே தர்பீஸ் பழம் இருந்தது. ஒரு பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை கட் பண்ணி அதைவே தான் சாப்பிட்டுட்ருந்தோம். இது வந்து தான் எந்த கேலரியும் இல்லையாம்மா, 0 கலோரியாம்மா. அதனால் நம்ம வந்து எவ்வளோ வேணுமோ சாப்பிட்டுக்கலாம். நீர் கண்டென்ட் தான் அதிகம். வெயிட் லாஸ் பண்ணணும்னா இந்த தர்பீஸ் பழமும் பப்பாளி பழமும் தான் ரொம்ப உதவி பண்ணுது எனக்கு. உங்களுக்கெல்லாம் எந்த பழம் பிடிக்கும், எது உங்களால் வாங்க முடியுமோ அந்த பழத்தை வாங்கி வெயிட் லாஸ் பண்ணும்போது சாப்பிட்டுக்கோங்க. பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்காக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதில் நானும் கொஞ்சம் ஆட்டையை போட்டு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் எள்ளுருண்டை செய்ய கிளம்பிட்டேன். எள் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன், கருப்பு எள். வேர்க்கடலையும் இருந்தது. எல்லாம் ஒன்றா பொறுமையாக வறுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி லட்டு மாதிரி பிடிச்சிட வேண்டியதான். வாங்கி கொண்டு வந்து வச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. வண்டு விழுந்துருச்சுன்னா போச்சு அப்படின்ட்டு நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். வாங்கிட்டு வர சொல்லுவோம், அப்புறம் அதை அப்படியே வச்சுருந்து வீணாக போயிடும் அப்படின்னு பேசுவாங்க. அதனால் நான் ரெடி பண்ணிவிட்டேன். நேரம் கிடைக்கும்போது ரெண்டையும் நல்லா வறுத்துட்டு, எள் வெடிக்குது பாருங்கள், வெடிக்கிற அளவுக்கு வறுத்துட்டு ஆற வச்சுருங்க. அப்புறம் ரெண்டையும் மிக்ஸி ஜாரில் போட்டு தனித்தனியாக பல்ஸ் மோடில் போட்டு குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நிறையா அரைச்சிட்டிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி ஆயிரும். அது கூடவே பொட்டுக்கடலை, ஏலக்காயும் சேர்த்துருக்கேன். எதையுமே நான் வந்து அளந்து எடுக்கலை. அப்படியே எவ்வளோ இருக்கோ அவ்வளோ கையில் அள்ளி போட்டு ரெடி பண்ணிக்கிட்டேன். எல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு கடாயில் நாட்டு சக்கரை போட்டு அடுப்பில் வச்சுருந்தேன். ஹீட் ஆகும்போது அப்படியே பிசைஞ்சிக்கலான்னு. ஆனால் அது வந்து ஹீட் ஆகலை. அப்புறம் லைட்டாக சுடு தண்ணி ஊற்றி அப்படியே பிசைஞ்சி எடுத்துட்டேன். சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சோம்னா நிறையா லட்டு வரும்னு சொல்லிட்டு சின்னதாக பிடிக்கலான்னு பிடிச்சேன். ஆனால் கைக்கு சின்னதே வரலை. அதே மாதிரி உருண்டையாக கரெக்டாக அந்த ஷேப் வரலை. சரி, எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து லட்டு உருண்டை பிடிச்சிட்டேன். நல்லா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. எள்ளில் என்ன சத்து இருக்குது, கால்சியம் சத்துன்னு நினைக்கிறேன். என்ன சத்துன்னு தெரியாமல் சொல்லிட்டேன்னா மன்னிச்சிடுங்க. நான் வந்து சூப்பராக ஹெல்த்தியான லட்டு ரெடி பண்ணிவிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை எடுத்துக்கிறேன். லட்டு 2 உருண்டை சாப்பிட்டாச்சு. ஆனால் ஈவினிங் சாப்பிடல, இது மதியமே சாப்பிட்டேன். ஆனால் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு லட்டு உருண்டைன்னு எழுதிட்டேன். மதியம் லஞ்ச் பார்த்திங்கன்னா மீதி இருந்த தர்பீஸ் பழமும் சாப்பிட்டேன். இந்த பாதி பழம் பசங்களுக்கு அறுத்து கொடுத்தது போக மீதியை நானே தான் சாப்பிட்டேன். ஜூஸாக அடித்து குடிக்கிறத விட இந்த பழத்தை மென்று சாப்பிடும்போது நமக்கு வயிறும் ஃபுல்லாயிரும். அடுத்து என்ன சாப்பிட்ணுன்றது தோணாது. அதனால் தர்பீஸ் பழம் சாப்பிட்டாச்சு. வெயிட் லாஸ் பண்ணணும், நம்ம வந்து
எல்லார போலையும் நம்மளும் நல்லா இருக்கணும், அழகாக இருக்கணுன்றது கிடையாது, ஆரோக்கியமாக இருக்கணும். அந்த மாதிரி ஆரோக்கியத்தை மனசில் வச்சுக்கிட்டு வெயிட் லாஸ் பண்ணுங்கள். ஓவர் வெயிட்டாக இருந்துட்டு என்னால் முடியலன்னு பேச்சு மட்டும் பேசிகிட்டு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. தர்பீஸ் பழம் சாப்பிட்டு வாக்கிங் போன பக்கம் பார்த்திங்கன்னா இந்த பட்டாம்பூச்சி கால் பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தது. அப்புறம் அதையும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பார்த்தா கடைசியாக மழை வந்துருச்சு. வீட்டுக்கு ஓடியாந்துட்டோம். சரி மாடிக்கு போகலான்னு மாடிக்கு போனேன், அங்கேயும் மழை வந்துருச்சு. என்னடா இது வாக்கிங்க்கு வந்த சோதனைன்ட்டு வீட்டுக்கு வந்துட்டு போர்ட்டிக்கோலே நடந்து முடிச்சிட்டேன். எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா செய்யலை, ஒரே கஷ்டமாக போச்சு. எக்ஸசைஸ் செய்ய நேரம் ஒதுக்கலை, மனசும் வரல, ஏதோ சோம்பேறித்தனமாக இருந்த மாதிரி இருந்தது. நான் வந்து ஒரு 1/4 மணி நேரம் தான் இருக்கும் எக்ஸசைஸ் செஞ்சது. அப்படியே நின்ன மேனிக்கு செஞ்சு முடிச்சிட்டேன். வாக்கிங் மட்டும் ஒரு 10,000 ஸ்டெப் போகலான்னு நினச்சேன். மழை வந்ததுனால ஒரு 6,800 என்னமோ தான் நடக்க முடிஞ்சுது. கடைசியாக ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். அப்புறமா வாக்கிங் முடிச்சுட்டு டின்னர் டைம் வந்துருச்சு. டின்னர் செய்ய போயாச்சு. மழை வருது அப்படிங்கவும் எல்லாத்தையும் ஓரம் தள்ளி வச்சுட்டு அப்புறம் அங்கேயே தான் வாக்கிங் நடந்தேன். அப்புறம் மழையும் கொஞ்சம் நேரத்தில் நின்றுச்சு. 2 நாள் நல்லா குறையுது, 2 நாள் பார்த்திங்கன்னா நல்லா கூடிக்குது. இன்னும் 2 நாளில் வீக்கெண்டு வேறு வந்துடும். அப்போ வந்ததுன்னா சுத்தம் மோசம், நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னி 2 நாளும் சேர்த்து வாயை கட்டுப்படுத்தினா தான் நம்ம வந்து 71க்குள்ளே போக முடியும் அப்படின்னு நினச்சிட்டு வாக்கிங் போயிட்டே இருந்தேன். நீங்கள் யாரும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து சீட் பண்ணி தான்ப்பா குறைப்பேன். நான் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிலாம் குறைக்கிறதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி தான் நான் ஒரு வருஷமாக பாடுபட்டு ஒரு 13 கிலோ வரைக்கும் குறைச்சி 69க்கு வந்தேன். அப்புறம் விட்டேன், ஏறிச்சு இறங்குச்சு, அப்புறம் ஏறிச்சு, இப்போ மறுபடியும் குறைச்சிட்ருக்கேன். டின்னர் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பாக்ஸ் நிறையா தர்பூசணி, ஒரு சின்ன ஆம்லெட்டு, இருந்த சேனக்கிழங்கெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். காலையிலையும் இதான், நைட்டும் இதான். அப்படிங்கிற நமக்கு எங்கேனா வெயிட் லாஸ் ஆகும்? நேற்று வீடியோவில் தான் சொல்லியிருப்பேன் சாப்பிட்ட உணவே சாப்பிடாதீங்கன்னு. ஆனால் திரும்பவும் நான் இதைத்தான் ரிப்பீட் பண்ணுறேன். ஏன்னா சேனக்கிழங்கு இன்னும் இருந்ததுன்னா கெட்டு போயிடும், யாரும் சாப்பிட மாட்டாங்க. தர்பீஸ் பழம் இன்னும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு சாப்பிட்டா சளி தான் பிடிக்கும். சாப்பிட்டது வரைக்கும் போதும்னு பசங்களுக்கு கொடுத்துட்டு நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டேன். இப்படி தான் மிச்சம் மீதி எல்லாம் சாப்பிட்டு வெயிட் வந்தது. திரும்பவும் அதே தப்பு தான் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் என்ன, ஒயிட் ரைஸு இந்த மாவுச்சத்து ஐட்டமாக எடுக்காமல் கொஞ்சம் ஹெல்த்தியாக எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். கிழங்கு சாப்பிட்டா வெயிட் ஏறுமா என்ன அப்படின்றது தெரியல. இருந்தாலும் நான் சாப்பிட்டேன். சரி பரவாயில்ல அப்படின்னு சாப்பிட்டாச்சு. நீங்கள் யார் பசங்க சாப்பிட்ட மீதியை சாப்பிட்டு வெயிட் போட்டிருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கள். நான் அந்த கேட்டகரியிலேருந்து வெளியில் வந்துட்டேன். இப்போலாம் போதுன்ற அளவுக்கு மட்டும் சாப்பாடு வச்சுக்கிறது. அப்புறம் என்னென்ன சாப்பிட்டேன், ஸ்நாக்ஸ் என்ன, வாக்கிங் ஸ்டெப் எவ்வளோ, தண்ணி எவ்வளோ அப்படின்னு எழுதியிருக்கேன். தண்ணி பார்த்திங்கன்னா எப்படியும் 3 லிட்டர் வரைக்கும் தாங்க குடிக்க முடியுது. என்னால் முடியல 3க்கு மேலே போகிறதுக்கு. வெயிட் பார்த்திங்கன்னா எழுதி வச்சுருக்கேன் 72.400. புதன்கிழமை வெயிட்டு. இது வந்து அது வந்து வியாழக்கிழமை வெயிட்டு. இது வந்து வெள்ளிக்கிழமை காலையில் எடுத்த வெயிட்டு 72.500. இன்றைக்கும் 100 கிராம் கூடியிருக்கு. கூடுற வரைக்கும் கூடுங்க, நான் மொத்தமாக குறைச்சிக்கிறேன் அப்படின்ட்டு வெயிட் மிஷினை விட்டு இறங்கியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா பாருங்கள், லைக் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.